2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகி வரும் திமுக தலைமை கழகத்தில் அதிரடி மாற்றங்களை செய்ய உள்ளதாகவும், குறிப்பாக பொதுச் செயலாளரை மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் திமுகவால் போதிய பலன்களை பெற முடிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவும் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, MRK பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, திமுக துணை பொதுச் செயலாளர்கள் ராசா மற்றும் கனிமொழி ஆகிய மண்டல பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின். அந்த வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருக்கும் ஸ்டாலின் அந்த டார்கெட்டை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மண்டல பொறுப்பாளர்களுக்கு டாஸ்காக கொடுத்துள்ளாராம். சட்டமன்ற தேர்தலையொட்டி நியமிக்கப்பட்டுள்ள மண்டல பொறுப்பாளர்கள் மண்டல வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தலுக்காக ஒருபுறம் திமுக வேகமாக தயாராகி வருகிறது என்றால், மறுபுறம் கோஷ்டி மோதலால் பின்னடைவையும் சந்திக்க தொடங்கியிருக்கிறது. தேர்தல் வெற்றிக்காக மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களும் ஆலோசனை கூட்டங்களை மாவட்ட வாரியாக நடத்தி வருகின்றனர். அதன்படி விழுப்புரத்தில் உள்ள கலைஞர் அறிவாலயமானது லட்சுமணன் பொறுப்பாளராக இருக்கும் தொகுதிக்குள் வருகிறது. இங்கு நடைபெறும் கூட்டங்களில் சீனியரான பொன்முடியின் படங்கள் புறக்கணிக்கப்படுவது சலசலப்பு ஏற்படுத்தியது. ஊட்டி சென்று சென்னை திரும்பிய முதல்வரை வருத்தத்தோடு நேரில் சென்று பார்த்தார் பொன்முடி. அப்போது கட்சி பதவியையும் பிடுங்கிட்டீங்க, அமைச்சர் பதவியிலிருந்தும் எடுத்துட்டீங்க, பையன்கிட்ட இருந்த தெற்கு மாவட்டத்தையும் 2ஆக பங்கிட்டு அதிமுகவிலிருந்து வந்தவருக்கு 1 கொடுத்துட்டீங்க. சுவர் விளம்பரத்தில் கூட வேலுவின் பெயர்தான் பெருசா இருக்கு. நான் எப்படியெல்லாம் கட்சியை காப்பாத்தினேன், இப்போ விழுப்புரம் மாவட்டத்துல மரியாதையே இல்லாம போச்சு என நொந்து கொண்டிருக்கிறாராம். இதையடுத்து பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி மாவட்ட செயலாளராக இருக்கும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் கடந்த மே 22ஆம் தேதி MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொன்முடியின் படங்கள் இடம்பெற்றிருந்தது. மேலும் சட்டமன்ற தேர்தலையொட்டி மாவட்ட அளவில் சில மாற்றங்கள் திமுக தலைமை செய்துள்ளது போல் மாநில தலைமை அளவிலும் சில மாற்றங்களை செய்ய முடிவு செய்துள்ளதாம். அதன்படி மூத்த அமைச்சரான துரைமுருகனின் வயது முதிர்வால் அவரிடம் இருக்கும் பொதுச் செயலாளர் பொறுப்பை நேருவுக்கு கொடுக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். நேருவிடம் இருக்கும் முதன்மை செயலாளர் பொறுப்பை பொன்முடிக்கு தர முடிவு செய்திருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து மீண்டும் அவருக்கு அமைச்சர் அந்தஸ்து கொடுக்கவும், இல்லையேல் குறைந்தபட்சம் கொறடா பதவியாவது கொடுக்கவும் பேசி வருகிறார்களாம். அதனால்தான் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போதும் அமைச்சருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு எதுவும் நீக்கப்படவில்லை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இந்த மாற்றம் எல்லாம் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. இதேபோல் ஈரோட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜியிடம் ஈரோடு கிழக்கு தொகுதியை நாம் காங்கிரசிடமிருந்து பெற்றுவிட்டோம், அதனால் மொடக்குறிச்சி தொகுதியை காங்கிரஸ் குறிவைத்துள்ளது. இந்த தொகுதி தற்போது பாஜக வசம் உள்ளது. மீண்டும் அங்கே பாஜக போட்டியிடும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக காங்கிரஸை நிறுத்தினால் தோல்வியே ஏற்படும். ஆகவே மொடக்குறிச்சியிலும் சூரியனையை நிறுத்த ஏற்பாடு செய்யுங்கள் என நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளார்களாம். இது காங்கிரஸ் தரப்பில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றாலும் வெற்றி ஒன்றே குறிக்கோள் என திட்டமிட்டு அதிருப்தியில் உள்ள சிட்டிங் திமுக MLAக்களுக்கே பெப்பை கொடுக்க ஆயத்தமாகி வரும் திமுக தலைமை கூட்டணியை எப்படி சமாளிப்பது என்ற சூத்திரத்தையும் கண்டுவிட்டதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். எனவே தலைமை கழக மாற்றங்கள் தொடங்கி கூட்டணி கட்சிக்கான சீட் வழங்கும் வரை ஒரு புதிய கோணத்தை நோக்கி பயணிக்கும் திமுக தலைமைக்கு கைக்கு மேல் பலன் கிடைக்குமா என்பதை 2026 தேர்தல் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் பாபு.
Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.